கடையில நடந்த அந்த திருட்டு சம்பவத்தினால பாண்டியனோட வீட்ல புயல் வீசிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பழனியோட நேர்மை கேள்விக்குறியாகுது. இன்னொரு பக்கம் சுகன்யாவோட மனசு உடைஞ்சு போயிருக்கு. அந்த காயத்தை சரி செய்ய முத்துவேல் எடுக்கிற முடிவு என்னன்னு தெரியுமா? இதே நேரத்துல தான் செந்தில் மீனா வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இன்னொரு பிளவு வரும்னு வரப்போகுது. மனசுக்குள்ள காயம் ஆறாம சண்டை, கோபம், வருத்தம் அப்படின்ட்டு ஒரே கலக்கத்துல இருக்கிறான். அதோட அரசிட்ட பேச வர குமார் ராஜி அவனை எச்சரிக்கிறா. ஒரு கொடூரமான வார்த்தையோட தான் எச்சரிக்கிறா. இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே அவங்களோட வரம்பு கடக்க போறாங்க. யாரோ ஒருத்தரோட முடிவு ஒரு குடும்பத்தோட வாழ்க்கையை தலைகீழ மாத்த போகுது. தங்கமயிலோட அப்பா கடையில பணம் திருடின விவகாரத்துல பழனி மேல வீண் பழி விழுகுது. ஸோ இந்த விஷயனால சுகன்யா செம்ம அப்செட்ல இருக்காங்க. இதனால முத்துவேல்ட்ட அவருக்கு ஏதாவது கடை வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்கறா. அதுக்கப்புறம் பழனியை கூப்பிட்டு அட்வைஸ் பண்றாரு. குவார்டர்ஸ்ல இருக்க பிடிக்காம அடிக்கடி அத்தை வீட்டுக்கு மீனா போறனால செந்தில் பயங்கரமா அப்செட்ல ஆகிறான். தனி கொடுத்துன்னு போனதுல இருந்தே விருப்பமே இல்லாம தான் அந்த வீட்டுல மீனா இருக்கு. அத்தை கோமதியும் அதே மாதிரி எல்லாரையுமே பிரிஞ்சு வந்தனால அப்செட்ல செந்தில் கூட அடிக்கடி சண்டை போட்டுட்டு இருக்கா. அதோட அங்க என்னதான் பொருள் இருந்துட்டுமே சமையல் எதுவுமே செய்யாம இன்ன வரைக்குமே ஸ்டார்ட் பண்ணாம தான் இருக்கா. ஸோ இப்படி இருக்கிற நிலையில தான் மீனா காலையில எழுந்து பார்க்கும்போது செந்தில் டீ கப்போட இருக்கிறான். ஸோ அவனை பார்த்துட்டு இவனை டீ போட்டிருக்கான் அப்படின்னு ஆச்சரியப்படுறா. அப்போ அவன் என்ன சொல்றான் பார்த்தீங்கன்னா, நான் டீ போடல, பயப்படாத, ஃபிளாஸ்க்ல பார்சல் வாங்கிட்டு வந்தேன், அந்த ஃபிளாஸ்க்குமே பக்கத்து வீட்டில் வாங்கினதான் அப்படின்னு சொல்றான். இதனால அங்க பயங்கரமா சண்டை நடக்குது. என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத வாங்க டீட்டெயில்டா பார்க்கலாம். தங்கமயிலோட அப்பா கடையில் நடந்த அந்த திருட்டு சம்பவம் பார்த்தீங்கன்னா இன்னுமே எல்லாருமே பாதிச்சுட்டு தான் இருக்குது. பழனி மேல் விழுந்த வீண் பழி காரணமாக சுகன்யா மனசுக்குள்ள ஒரு கலக்கம், ஒரு வருத்தம் அப்படி தான் இருக்கு. அந்த பாவம் பழனிக்கு தான் எதுவுமே தெரியாம நல்லவன மாதிரி நின்றுட்டு இருக்கான். ஆனா கெட்ட பேர் அவனுக்கு மட்டும்தான் வருது. அந்த அநியாயத்தை பார்த்த சுகன்யா என்ன நினைக்கிறான்னா, இவனோட வாழ்க்கையில இவன் உயர்ந்து வரணும், உயர வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்றான். முத்துவேல்கிட்ட அவனுக்கு ஒரு கடை வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றான். அவனுக்கு ஒரு கடை வச்சு கொடுத்தா அவன் நேர்மையா ப்ரூவ் பண்ணி காமிப்பான் அப்படின்னு சொல்றான். அப்போ சுகன்யாவோட கண் கலங்கினாலுமே தைரியம் இருக்கு. முத்துவேல் அவளை பார்த்து யோசிச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, பழனிக்கு கடை வச்சு கொடுக்க அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. மீனானால அந்த வீட்டுல செந்தில் கூட சேர்ந்து வாழவே முடியல. கோமதியோட வீட்டு விட்டு வந்ததுல இருந்தே அவ மனசு ரொம்ப கஷ்டப்படுது. சமையல் செய்ய மனசு இல்ல, அதே மாதிரி பேச மனசு இல்ல, செந்திலோட ஃபேஸை பார்க்க கூட மனசே இல்லாம இருக்கா. சோ அந்த வீட்டுல நிம்மதியே இல்லாம இருக்கா. மீனா எந்திச்சு பார்த்தா செந்தில் டீ கப்போட இருக்கிறான். டீ வாங்குறதுக்கு ஃபிளாஸ்க் வேணும் அப்படின்ட்டு பக்கத்து வீட்டுல ஓசியில வாங்கினது தெரிஞ்ச உடனே, உங்களால கடன் வாங்காம இருக்கவே முடியாதா அப்படின்னு கேட்கிறா. அந்த வரி பாத்தீங்கன்னா செந்திலுக்கு குத்துற மாதிரி இருக்குது. இதனால என்னதான் செந்தில் கடுப்பானாலுமே வெளியில எதுவுமே காமிச்சிக்காம இருக்கான். அப்பதான் மீனாவோட அம்மாவும் அப்பாவும் வராங்க. ரெண்டு பேருமே அங்க வந்த உடனே கிச்சன் மீனாவோட அம்மா பார்த்துட்டு என்ன கேட்கறாங்கன்னா, என்னடி இன்னும் சமையல் பண்ண ஆரம்பிக்கலையா, எப்ப நீ சிலிண்டர் வாங்க ஏற்பாடு பண்ண போற அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு மீனா என்ன சொல்றான்னா, கேன்சல் பண்ண போறதுக்கு எதுக்கு சிலிண்டர் வாங்கணும், எப்படியும் ஒரு மாசத்துல அந்த வீட்டுக்கு போக தானே போறேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட உடனே பயங்கரமா அப்செட் ஆகுறாங்க மீனோட அம்மா. ஏண்டி நீ இப்படி இருக்க, நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா அப்படின்னு திட்டுறாங்க. இன்னொரு பக்கம் அவளோட அப்பா என்ன சொல்றாருன்னா, நீங்க எதுவுமே கவலைப்படாதீங்கம்மா, சீக்கிரமாவே இந்த அருமை மீனாக்கு புரியும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கடையில பழனி அவங்க அம்மாவை பார்க்கறக்க வேண்டி வீட்டுக்கு வரும்போது அங்க சுகன்யா என்ன பண்றான்னா, வீட்டுல நடந்த எல்லா பிரச்சனையுமே போட்டு கொடுத்துறா. இவர் மேல தேவையில்லாம திருட்டுப்பலி போட்டிருக்காங்க, எல்லாரும் முன்னாடியுமே பாண்டியன் அசிங்கப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிடுறா. இது கேட்டு கடுப்பாகிற முத்துவேல் என்ன சொல்றாருன்னா, இது சரி கிடையாது, உனக்கு தனியா நான் மளிகை கடை வச்சு தரோம் அப்படின்னு உறுதியை சொல்லிடுறாரு. அதுக்கு பழனி தயங்குறான். அப்ப காந்திமதி என்ன சொல்றாங்கன்னா, நான் மாப்பிள்ளை கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே பழனி என்ன சொல்றான்னா, இல்லமா நானே நேரம் பார்த்து மச்சான் கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்றான். அரசி ராஜி ரெண்டு பேருமே காலேஜுக்கு போகிற வழியில கரெக்டா குமார் நின்றுட்டு இருக்கான். நான் திருந்திட்டேன், என்கிட்ட பேச அரசி அப்படின்னு சொல்றான். அவளை பேச சொல்லு ராஜி அப்படின்னு கெஞ்சுறான். அதுக்கு அரசி என்ன சொல்றான்னா, உங்களை எல்லாம் மன்னிக்கவே மாட்டேன், எதுக்காக பின்னாடி டார்ச்சர் பண்றீங்க அப்படின்னு கண்டமணிக்கு திட்டுறா. ராஜியும் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நீ இப்படி எல்லாமே பண்ணனா வெட்டு குத்து ஆகிடுவானே, பேசாம போயிடு அப்படின்னு வார்ன் பண்ணிட்டு அரசி அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறா. இதை கேட்டதுமே குமாரோட கண்ணுல அந்த வருத்தமும் பாசமும் கலந்துதான் இருக்குது. இங்க இந்த மாதிரி எல்லாமே பிரச்சனை போயிட்டு இருக்குது. மீனா என்ன பண்றானா, ஆஃபீஸ் முடிச்சுட்டு நேரா மாமியார் வீட்டுக்கு வரா. அப்போ ராஜியும் அரசியும் ரெண்டு பேருமே அவளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவள்கிட்ட இன்னைக்கு நைட் இங்கேயே இருங்க அப்படின்னு ராஜியும் அரசியும் சொல்றாங்க. அப்பதான் மீனாக்கு கால் பண்றான் செந்தில். ஸோ செந்தில் கால் பண்ணி என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு போகும்போது மாவு வாங்கிட்டு போயிட்டு நான் வரதுக்கு லேட் ஆகும், இதெல்லாமே குக் பண்ணி வச்சிரு அப்படின்னு ஆர்டர் பண்றான். அதுக்கப்புறம் மீனா காலை வச்சுட்டு என்ன சொல்றான்னா, இன்னைக்கு இங்கேயே தங்கிட்டு காலையில வந்தா போதும் அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிடுறா. இதை கேட்டு எல்லாருமே ஹாப்பி ஆகிறாங்க. ஆனால் அந்த ஹாப்பி அவங்க ஃபேஸில் இருக்குது. செந்திலோட தனிமை யாருமே கவனிக்கவே இல்லை. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவன் தான் சிக்கன் கிரேவி பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அவனோட மனசு வெறுமையாக இருக்குது. செந்தில் இனி என்ன செய்ய போறானோ, நெக்ஸ்ட் வீக் இப்படி ப்ரோமோல காமிச்சிருக்காங்கன்னா, அந்த நைட்டு செந்திலோட மனசுக்குள்ள ஒரு முடிவு ஒன்று எடுக்கிறான். இந்த நிலைமை நீடிக்க கூடாது, மீனாவோட வாழ்க்கையிலிருந்து விலகிறாளா இல்ல செந்தில் தான் ஒரு போல்டு ஸ்டெப் எடுக்க போறானா. அதே சமயத்தில் குமார் பழனியோட பாதை எப்படி இருக்க போகுது, அரசியோட கோவம் ஒரு பெரிய பிரச்சனையா மாறுமா, இது எல்லாமே பார்க்கணும்னா நெக்ஸ்ட் வீக் பாண்டியன் ஸ்டோர்ஸ் எபிசோட்ல தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ பார்க்குறீங்களா, பாண்டியன் வீட்டில் ஒவ்வொரு மூலையிலுமே மிக்சட் ஃபீலிங்ஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே கலந்துருக்கு. மீனா எடுக்கிற முடிவு, செந்திலோட பொறுமை, அதே மாதிரி அரசியோட கோபம் எல்லாமே அடுத்து வரும் ஒரு கலக்க போகுது. ஸோ அதுக்காக மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அரேபியன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.